ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் இன்விடேஷன்லாம் வந்து இந்த விளக்கு பார்டர் போடுவாங்கன்னா அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுப்போம். இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் சாய்வாக வச்சுருங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இதுக்கு மிரர் கொடுத்துட்டு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எடுத்து வந்துட்டு ஒரு பெரிய சர்க்கிள் எடுத்துப்போம். இப்போ இந்த சர்க்கிளை வந்து இந்த இதோட டச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுப்போம். இப்போ டச் ஆகிடுச்சா, இந்த விச்சுவல் செக்மெண்ட்டுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மேல் லைனாக கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதோட நம்மளுக்கு நின்றோம். இது ரெண்டுத்தையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இது கீழே இப்படி வச்சுப்போம். இப்போ இதுக்கும் இந்த விச்சுவல் செக்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த உள்ளே இருக்கிற லைனை இப்படி டிலீட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தீபம் போடுவோம். பென் டூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிப்போம். இப்போ இந்த ஷேப் டூல் எடுத்துகிட்டு இந்த விளக்கை நம்மளுக்கு ஏற்றது மாதிரி டிசைன் பண்ணிப்போம். இதை இங்கே கிளிக் பண்ணிட்டு கர்வ் கொடுத்துட்டு இதை இந்த கிட்ட வச்சுருவோம். இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இது மட்டும் இங்கிட்டு வர மாதிரி வச்சுருவோம். இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ இதை நம்ம இந்த ஷேஃபுக்கு ஏற்றது மாதிரி கரெக்டாக வச்சுப்போம். இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை எப்படி குட்டியாக வச்சுக்கோங்க. குட்டியாக வச்சுட்டு இதுக்குள்ளே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு ரெட்டோ ஏதோ ஒரு கலர். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த விளக்கு இருக்குல்ல, இதுக்கு மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் இருக்குல்ல, இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு அது ஒரு கலராக இருக்கும். இது ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கும். வந்துட்டு இந்த தீப விளக்கு மாதிரி போடணும்ல, அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு இந்த பிளட் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் விட்டுருங்க. இப்போ இதை இங்கே தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை சுற்றி வந்து ஒரு சர்க்கிள் போடுவோம். இந்த விளக்குக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள். இப்போ இந்த இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளட் டூல் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ பார்த்தனுக்கா அதில் போய்ட்டு இந்த சர்க்கிளில் எப்படி கிளிக் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த செட்டிங்ஸுக்குலாம் அதில் போய்ட்டு பிளெண்டெல்லாம் ஃபுல் பாத்துன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரொட்டேட் ஆல் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னு நம்மளுக்கு ரொட்டேட் ஆச்சா. இப்போ இதில் வந்துட்டு எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு பார்ப்போம். இதில் போயிட்டு ஷோ ஸ்டார்ட்னு கொடுங்க. இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி விட்ருங்க. இது வந்து எண்டு பாயிண்ட்டாக இருக்கும். இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்படி கொஞ்சம் சாய்வாக கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆகிடுச்சா. இப்போ எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் பிளெண்ட் அப்பார்ட்னு கொடுத்துட்டு இந்த சர்க்கிளை மட்டும் டிலீட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப்னு கொடுத்துட்டு இது வந்து நமக்கு வேண்டாம், ரொம்ப கிட்ட இருக்குது. இதையும் டிலீட் பண்ணிட்டு இதையும் டிலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக வந்துச்சா. இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இந்த விச்சுவல் செக்மெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ள இந்த விளக்குக்குள்ளே இந்த லைன் தெரியுதா, இந்த லைனை இப்படியே டிலீட் பண்ணி விட்டுருங்க. இந்த லைனையும் இப்படி டிலீட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு நோ கலர்னு கொடுத்துட்டு இந்த விச்சுவல் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த லைன் இருக்கா, இந்த லைனையும் டிலீட் பண்ணி விட்டுருங்க. இந்த விளக்கையும் டிலீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதுக்கு நம்ம ஒரு ரெட் கலர் கொடுத்துப்போம். இந்த விளக்குக்கு வந்து சும்மா ஒரு டிசைன் கொடுப்போம். இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு நான் சும்மா வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிளெண்டர் லாங்குன்னு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கும் அந்த பிளெண்ட் டூலை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பாத்துன்னு கொடுத்துட்டு இந்த விளக்கோட இது இருக்குல்ல இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்கா, இதில் போயிட்டு பிளெண்ட் அலாங் பாத் கொடுத்துட்டு இது நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வர மாதிரி இப்படி வச்சுப்போம். இப்போ இப்படி வச்சாச்சா. இப்போ இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் 7 ஆப்ஜெக்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கிளும் இதெல்லாம் இருக்கா, இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. விளக்குக்கு வந்து சுற்றி பார்டர் இருக்க மாதிரி. இப்போ இதெல்லாம் கரெக்டாக வந்துச்சா. இப்போ இந்த ரவுண்ட் எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி ரெட் கலர் கொடுத்துருக்கோன்னா அதையும் ஷிஃப்ட் அமைக்கி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே போய் ட்ரிம்முன்னு கொடுத்துருங்க. ட்ரிம்முன்னு கொடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துரும்.
இப்போ இந்த லைன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம டிலீட் கொடுத்துருவோம். நமக்கு அவ்வளோதான் விளக்கு ரெடி. இப்போ இது எல்லாத்தையுமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். இது ரெட் கலர் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபுல்லாமே வந்துட்டு விளக்கு மாறிக்கும். இப்போ இதை நம்ம பார்டர் மாதிரி போட்டுப்போம். இதை அப்படியே குட்டியாக்கிப்போம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஹேர் லைன் வச்சுக்கிறேன். ஹேர் லைன் வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். இதுக்கு அப்படியே Ctrl D கொடுத்துட்டு இங்கே கீழே வச்சுப்போம். வச்சுட்டு அதே இந்த பிளெண்டலாங் பாட்டு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இதுக்கு கொடுத்துட்டு நமக்கு எத்தனை விளக்கு வேணுமோ அத்தனை விளக்கு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்னாடி வந்து இப்போ பார்டர் மாதிரி நம்ம போட்டு பார்ப்போம். இதை வந்து பேக்கில் வச்சுருவோம். வச்சுட்டு இதுக்கு ஒரு எல்லோ கலர் கொடுத்து பார்ப்போம். இப்போ நமக்கு அந்த அழகாக விளக்கு மாதிரி வந்துச்சா. இந்த எல்லோ இன்விடேஷன்லாம் போடுவோம்ல அதுக்கு இந்த மாதிரி விளக்கு பார்டர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ என்ன கலர் கொடுத்தாலும் அதை அதுக்கேற்றது மாதிரி மாறிக்கும். நம்ம இதுக்கு நோ கலர்னு கொடுத்தாலும் அந்த பார்டர் மட்டும் அழகாக தெரியும். இதில் போய்ட்டு ஸ்ட்ரோக் மட்டும் நம்ம அதிகமாக வச்சுக்க வேண்டியதான்.